Hi guys, welcome back to Entrepreneurship Encyclopedia. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா what is churn rate னு பார்க்க போறோம். ஒரு கம்பெனி வந்து நிறைய clients உள்ள கொண்டு வந்துட்டாங்க. பட் clients குறஞ்சிட்டே வராங்க. அந்த குறஞ்சிட்டே வராங்க பாத்தீங்களா? என்ன ரேட்ல குறஞ்சிட்டு வராங்களோ, எந்த ஸ்பீட்ல குறஞ்சிட்டு வராங்களோ அது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா churn rate. அதோட மீனிங் ரொம்ப சிம்பிள் தாங்க. மக்கள் எவ்வளவு சீக்கிரமா வந்து ஒரு பொருளை வாங்குறதோ இல்ல வந்து அந்த சர்வீஸை யூஸ் பண்றதோ லூஸ் பண்றாங்க. Stop using a product or a service. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை என்ன ரேட்டில் பண்ணுறாங்களோ அதை வந்து churn rate. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என் பிஸ்னஸோட ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரன் பண்ணும்போது எனக்கு 18 lakh வியூஸ் வந்துச்சு. அதில் வந்து 1.8 lakh பீப்புள் இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1.8k பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. விச் மீன்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் அ நம்பர் கேம். இந்த நம்பர் கேம் தான் எல்லாமேன்றதுனால இந்த churn rate நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேர் வெளியே போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி உள்ளே கொண்டு வரலாம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண முடியுன்றதுக்காக தான் இந்த churn rate இருக்குது. ஸோ பிஸ்னஸ் இஸ் அ நம்பர் கேம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் நம்பர் கேம். ஸோ நம்பர்ஸை ப்ராப்பராக நீங்கள் வந்து குக் பண்ணலன்னா, ஒர்க் பண்ணலன்னா உருப்படவே உருப்படாது பிஸ்னஸ். அப்போ உருப்படணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? நம்பர்ஸை ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. எவ்வளோ பட்ஜெட் பண்ண போகிறீங்க, என்ன காசு வருது, என்ன போகுது, எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பண்ணல, ப்ராப்பராக தெரிஞ்சுக்கலன்னா பிஸ்னஸ் இஸ் இன் ட்ரபிள். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. நீங்கள் பண்ணல ஒழுங்காக. நீங்கள் பண்ணோம் இல்லை வேலைக்கால எடுத்து பண்ணோம். தட் பீங் டோல்ட் ஒன் இயர் வெயிட் பண்ணுறீங்க, சீக்கிரமாக போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.